1943 ஆண்டு சுதந்திரத்திற்கு முன்னதாக INA எனப்படும் இந்திய தேசிய இராணுவத்தில் பணிபுரிந்த பொன்னழகு என்பவரின் மகன் மதுரை பெத்தானியாபுரத்தை சேர்ந்த அழகர்சாமி மற்றும் அவருடன் பிறந்த சகோதர சகோதரிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அதனைத் தொடர்ந்து பேசியவர், கடந்த சில நாட்களுக்கு முன்பு மதுரையில் INA வேர்களை தேடி என்ற நிகழ்வில் INA இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்தவர்களை தேடி கௌரவப்படுத்த வேண்டும் என தமிழகத்தின் கவர்னர் ஆர்லேஸ்கர் பேசியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டதுடன், தமிழக கவர்னர் தங்கள் குடும்பத்தினருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் நேரில் சந்தித்து எங்கள் முன்னோர்கள் பற்றி பேசி கௌரவப்படுத்தியதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, சுதந்திர போராட்டத்தின் போது இந்திய தேசிய இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களின் குடும்பத்தினர் என்ற முறையில் கவர்னரிடம் சில கோரிக்கைகளை வைக்க உள்ளோம் என தெரிவித்திருக்கிறார்கள். மதுரையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சௌராஷ்டிரா ஆர்ட்ஸ் காலேஜில் மேலவை ஆளுநர் அவர்கள் விதைகளை தேடி, INA விதைகளை தேடி, இந்தியன் நேஷனல் ஆர்மி விதைகளை தேடி என்ற ஒரு தலைப்பில் ஒரு ஆய்வு கட்டுரையுடைய ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது, இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்த வாரிசுகள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு பல்வேறு உதவிகள் பண்ண வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் அர்லேக்கர் அவர்கள் கூறினார். அவர்களுக்கு எங்களுடைய இந்திய தேசிய இராணுவத்தினுடைய சோல்ஜராக இருந்த எங்கள் அப்பா பொன்னழகு அவருடைய சன் அழகர் அவர்கள் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அப்பா இந்த மாதிரி 1945 to 47 சிவகங்கை, எங்களுடைய நேட்டிவிட்டி சிவகங்கை மாவட்டம். அங்கேருந்து இந்திய தேசிய இராணுவத்துக்கு ஆள் சேர்க்கும்போது எங்கள் அப்பா பர்மாவுக்கு, இங்கேருந்து எல்லாருமே நிறையா பேர் பர்மாவுக்கு போனாங்க. பர்மாவில் ரங்கூன்ற ஒரு இடத்துல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முதல் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய ஒரு ரெஜிமெண்ட் அமைச்சார். அந்த ரெஜிமெண்ட்டில் எங்கள் அப்பா ஒரு சோல்ஜராக இருந்தார். அதனால் INA இந்தியன் நேஷனல் ஆர்மின்னும் போது எங்களுக்கு மாண்புமிகு கவர்னர்கள் அதை வச்சு ஒரு ஆய்வு கட்டுரையில் மீட்டிங்கில் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மாண்புமிகு மேலவை ஆளுநர் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ்நாட்டில் INAவில் இருக்கிற ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இதில் எங்கள் அப்பாவுக்கு அடுத்து நான், எனக்கு எந்த ஒரு எங்கள் குடும்பத்தில் உள்ள அக்கா தங்கச்சி யாருக்குமே அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுக்கல. எங்கள் அப்பா பென்ஷன் வாங்கினார், அது மறக்க முடியாது. அவர் 91 இறந்துட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் தான் அதை வழி நடத்தி பிள்ளைகளை பூராமே எல்லாம் இது பண்ணி பண்ணோம். எந்த ஒரு அரசு வேலைவாய்ப்புகள்லையும் முன்னுரிமை இல்லை. கவர்னர் அவர்கள், மாண்புமிகு மேலவை ஆளுநர் அவர்கள் சொன்னதை வச்சு எங்களுடைய குடும்பத்து எங்களுடைய இதோட இது இல்லாமல் எனக்கு அடுத்து எங்கள் பிள்ளைய எல்லாருமே பேரை பேத்தி எல்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கணும். மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, அவங்கள இவங்க விதைகளை தேடின்ற மாதிரி இந்த INAவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே தேடி ஒரு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் மற்றும் இதர வாய்ப்புகளை வழங்க வேண்டுமாய் என்னுடைய சார்பாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். மத்திய அரசிடம் சொன்னாலும் சரி, மாநில அரசிடம் சொன்னாலும் சரி, இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். தேவைப்பட்டால் எங்கள் குடும்பத்தையும் அவர் சந்தித்தால் நாங்கள் ரொம்ப பெருமை அடைவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் சொல்லி இருக்கிறார்களா, ஆளுநர் நேரடியாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைகளை தான் ஆளுநர் பரிசீலனை தான் பண்ண முடியும். அதே போல மாநில அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்பு இருக்கு? எங்களுக்கு அப்புறம் எங்களுடைய எங்களுடைய பிள்ளைகளுக்கு அரசு வேலையில மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, எங்களை தேடி கண்டுபிடிச்சு முன்னுரிமை வழங்கணும். அதுக்கான ஆவணங்கள் பூராமே நாங்கள் இப்போ எல்லாமே வச்சிருக்கோம். எங்களை மாதிரி ஒரு சில பேர் தான் வச்சிருப்பாங்க. இது எங்கள் அப்பா எங்கள் தாத்தா கையில் கொடுத்து நான் அதை வாங்கி அதை லேமினேஷன் போட்டு ரொம்ப நாள் அதை பாதுகாத்து வச்சுருக்கேன். பல்வேறு பேரிடர் காலங்கள்லையும் இது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். எங்களுக்கு தான் கிடைக்கல. எங்களுக்கு பின்னாடி உள்ள பிள்ளைகளுக்கு அரசு இதில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நாங்கள் நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்களா? அரசாங்கத்தை நாடுனீங்களா? அவருடைய மகன் சொல்லி அந்த மாதிரி வேலை வாய்ப்பு போனாரா? நாங்கள் இல்லை அந்த மாதிரி எங்கள் அப்பா பல்வேறு இடங்களில் இது பண்ணாங்க. நம்ம அது அந்தந்த காலகட்டங்களில் உள்ள அப்போ ஒரு குடியரசு தினம், ஒரு சுதந்திர தினத்துக்கு டெல்லியிலேருந்து எங்கள் அப்பாவுக்கு லெட்ரு வரும். டெல்லியிலேருந்து எங்கள் லெட்ரு வரும்போது எங்களுக்கு சொல்லுவார். அவருக்கு ட்ரெயினில் ஃப்ரீயாக போய் அங்கே போய் இது பண்ணிட்டு வருவார். அங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு திருப்பி வருவார். வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு தேசிய கீதம் பாடுது அப்படின்னா
ஒரு என்னையா ஒரு நடந்து போனால் கூட எங்களையே கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து நின்றுவார். ஒரு கொடியேற்ற இடத்துல ஏதாவது ஒரு இது நடந்துச்சுனாலுமே எதாக இருந்தாலுமே நாங்கள் நின்றுவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து எங்களுக்கு என்ன கேட்குறோம்னா, எங்களுக்கு அடுத்து எங்களுடைய நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து எங்களுக்கு எந்த வேலை வாய்ப்புமே இல்லை. எங்களை மாதிரி தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இந்த இந்திய தேசிய ராணுவத்தில் இருக்கவங்களுடைய வாரிசுகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்றது தான் என்னுடைய கான்செப்ட். அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்க சொன்னீங்க நேரம் ஆளுநரை நேரம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அது ஏதாவது அவங்க கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா நீங்க ஃபேமிலியோட போய் பார்த்து இந்த கோரிக்கைகள் என்ன கோரிக்கைகள் இருக்கு? எங்களுக்கு அடுத்து எங்கள் வாரிசுலையோ இல்லை வேற அரசு பணிகளில் ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட பணிகளில் ஏதாவது ஒரு முன்னுரிமை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அப்புறம் எங்கள் பிள்ளைகளுடைய சந்ததியினர் நீங்கள் சொன்ன மாதிரி வேர்களை தேடி அவங்களுக்கு இது பண்ணுறத வந்து ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். அதனால் எங்களுக்கு அரசு சம்மந்தமாக அவங்க கூப்பிட்டா நாங்கள் நேரடியாக சந்திக்கிறதுக்கு எப்பயும் தயாராக இருக்கோம். அதுக்கான ஆவணங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். அதை ஆய்வு பண்ணி எங்களை சந்தித்தா சந்தோஷம். நன்றி சொல்றதுக்கு நேரம் போய் நன்றி சொல்லுவீங்க? நன்றி சொல்கிறேன். குடும்பத்தோடு போய் நன்றி சொல்கிறேன். நாங்கள் அந்த மாதிரி குடும்பம் இருக்கிறது நிறைய தமிழர்களும் இருப்பாங்க. தமிழக அரசுக்கு எதுவும் கோரிக்கை வச்சிருக்காங்க? எல்லாத்துக்குமே நாங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கோரிக்கை வைக்கிறது எல்லாமே எங்களுக்கு பின்னாடி உள்ள எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி இதுகளில் வந்து முன்னுரிமை கொடுக்கின்றது எங்களுடைய கோரிக்கை. பொதுவா மதுரை அப்படின்னாலே அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இந்திய ராணுவமா இருக்கட்டும், மகாத்மா காந்தியே கிட்டத்தட்ட 7 தடவை மதுரைக்கு வந்து போயிருக்காரு. அந்த வகையில மதுரையில ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்காங்க. சுதந்திர போராட்ட வீரர்களோட நினைவா வந்து நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு இந்த பசுமன் நேதாஜியோட அவருடைய சிலைகள் இருக்கு. அதே மாதிரி சமூக மைதானம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தியாகிகளோட நினைவு தூண் வந்து அகற்றப்பட்டது. தொடர்ந்து வந்து ஐஎன்ஏல இருந்த அந்த குடும்பத்தாரெல்லாம் வந்து அதை நிறுவனம்னு சொல்றாங்க. உங்க தரப்பு என்ன கோரிக்கை? இந்த தரப்புல வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அவங்களுடைய ஹைகோர்ட் ஆல்ரெடி அந்த மேம்பாலத்தில் வந்து கீழே வந்து அந்த வீரருடைய சூபி இருந்துச்சு. அதை வந்து எங்கேயோ காந்தி மியூசியத்தில் எங்கேயோ வைக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ட்டு டைரக்ஷனில் ஒரு நல்ல இடமா பார்த்து முக்கியமான நினைவு சின்னங்களை வந்து ஒரு நல்ல இடங்களா பார்த்து அரசாங்கம் அமைக்கிறது வந்து நாங்கள் எங்களுடைய சார்பாக இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். மதுரை அப்படின்னாலே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில இருந்தவங்கள தான் ஐஎன்ஏ வீரர்களாக தொடர்ந்து பாதிச்சிருக்கு. உங்க குடும்பம் சார்ந்து முக்கியமா நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நாங்கள் முக்கியமாக வைக்கிறது வந்து மத்திய அரசுலையும் சரி மாநில அரசுலையும் சரி எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் முன்னுரிமை கொடுங்க. எந்த துறை சார்ந்து வேணும்னு நினைக்கிறீங்க? எனிஒன் எந்த துறையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய படிப்பை முன்னிலைப்படுத்தி அதை வச்சு நீங்கள் எங்களுக்கு ஏற்கனவே வந்து அப்படி தான் முதல் கொடுத்தாங்க. 84லாம் சிவகங்கையில் வந்து எங்கள் தாத்தாவோட பிள்ளைகள் பூராமே வந்து இவங்களுக்கு வரும்போது வந்து ஒரு 4 பேர்த்துக்கு வந்து தொடர்ந்து வேலை கொடுத்தாங்க. எங்கள் தாத்தாவும் ஐஎன்ஏல தான் இருந்தார். அவர் சிவகங்கையில் இருந்தார். அவர் 97 வயசு. அவர் இறக்கும்போது 97 வயசு. ஏன்னா எல்லாருமே இருந்து தான் வந்தாங்க. எல்லாருடைய சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அது மாதிரி எங்கள் அப்பாவுடைய சர்டிஃபிகேட் வந்து நான் பொக்கிஷமாக ஒரு 40 வருஷமாக பாதுகாத்துட்டு வந்துருக்கேன். இதுதான் என்னுடைய கோரிக்கை. அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி இதுகளில் எங்களுக்கு அப்புறம் நாங்கள் தான் எதுவுமே அரசில் வந்து எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்கல. எங்களுக்கு கிடைக்கல. எதிர்பார்க்கறத விட கிடைக்கல. எங்கள் பிள்ளைகளுக்கு அது கிடைக்கணும் அப்படின்றக்காக இந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னாடி இதை நான் சொல்லிக்கிறீங்க. இந்த மாதிரி பட்டயம் வச்சவங்கள மதுரையை பொறுத்தளவு எனக்கு எங்கள் அப்பா கூட போனதில் ஒரு ஆழ்வார்புரம் அதுபோக சிவகங்கையில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 பேர் இந்த மாதிரி பட்டயம். இது 73ல் இது செம்பு பட்டயம். இதுக்கு வந்து ஐடியா போய் நிறையா போனோம்னா இதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் இருக்குது. அது நிறையா பேருக்கு தெரியும். அது இந்த பட்டயத்துக்கு என்ன வேல்யூன்றது தெரியும். நான் இது வரைக்கும் எந்த ஒரு அப்ரோச்சுக்குமே போகல. நாங்கள் எங்கள் அப்பா போயிருக்காரு. போனாலும் அந்த காலத்தில் வந்து இப்போ ஒரு வேலைக்கு கேட்டோம்னா ஒரு லெட்ரு வரும். அந்த லெட்டரை பேஸ் பண்ணி போகும்போது அங்கே இது பண்ணுறதுனால இல்லை. இது எங்களோட முடிஞ்சு போகக்கூடாது. எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த சர்டிஃபிகேட்டை பூரா வச்சு இந்த சப்ஜெக்ட் இது பண்ணுறோம். இந்த விதைகளை தேடி என்ற இயக்கத்தை வந்து சௌராஷ்டிரா காலேஜில் மாண்புமிகு மேல ஆளுநர் அவர்கள் இது பண்ணதை வச்சு இது எங்களுடைய சந்ததியினர்கள் வந்து அடுத்த விதைகளை தேடி அவங்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்புகளையும் முன்னுரிமை கொடுக்கணும். ஏன்னா இதே ரத்தம் தான் தொடர்ந்து வருது. சுதந்திர போராட்ட வெற்றி இனி என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு தேவைப்படும் பட்சத்துக்கு என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தான் முக்கியம். அப்படின்னா கல்வி வேலை வாய்ப்பு இதில் தான் இருக்குது. என் பேர் அழகர், மதுரை.